ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு தமிழ் வாய்ஸ் ஓவர் பை யோக்ஷிதா. இன்னைக்கு நம்ம லிஸ்ட்ல இருக்கிறது A Quiet Place. இந்த உலகத்துல மனுஷங்களை வேட்டையாடுறதுக்காகவே கண்ணு தெரியாத ஆனா காது செம ஷார்ப்பா இருக்கிற ஏலியன் சுத்திட்டு இருக்கு. இந்த நரகத்துல ஒரு குடும்பம் சத்தம் போடாம உயிர் பிழக்க போராடுறாங்க. ஸ்டார்டிங் சீன்ல ஊர் ஆள் நடமாட்டமே இல்லாம வெறிச்சோடி போயிருக்கு. அந்த தெருவில் இருக்கிற கடைகள் எல்லாம் உடைஞ்சு போயிருக்கு. காத்துல பழைய பேப்பர் பறக்கிற சத்தம் மட்டும் கேக்குது. நம்ம கதையோட ஹீரோ லீ, அவரோட வைஃப் எவலின், அப்புறம் அவங்க 3 பசங்க ஒரு சிட்டிக்குள்ள ரொம்ப ஜாக்கிரதையா நடந்து வர்றாங்க. அவங்க நடக்கிற சத்தம் கேட்க கூடாதுன்னு எல்லாரும் வெறும் கால்ல நடக்கிறாங்க. இவங்க மெதுவா ஒரு சூப்பர் மார்க்கெட்டுக்குள்ள நுழையிறாங்க. அங்க இருக்கிற செல்ஃப்கள் எல்லாம் காலியா இருக்கு. அவங்க பையனுக்கு உடம்பு சரியில்லை, ஸோ தேவையான மருந்து மாத்திரைகளை தேடுறாங்க. அப்போதான் அந்த சின்ன பையன் வியூ ஒரு செல்ஃப் மேல இருக்கிற ஸ்பேஸ் ஷட்டில் பொம்மையை பார்க்கறான். அவனுக்கு அது ரொம்ப பிடிச்சு போகுது. அதை எடுக்க ஆசைப்படுறான். ஆனா லீ அதை தடுத்துடுறாரு. ஏன்னா அந்த பொம்மையில பேட்டரி போட்டா சத்தம் வரும். லீ ரொம்ப பொறுமையா பேட்டரியை கழட்டி ஒரு டேபிள் மேல வச்சுட்டு பையன்கிட்ட இது ஆபத்துன்னு சைன் லாங்குவேஜ்ல சொல்றாரு. ஆனா அக்கா ரீகன் தம்பி சோகமா இருக்கிறத பார்க்க முடியாம அப்பா அங்க இல்லாத நேரத்துல அந்த பொம்மையை எடுத்து தம்பி கிட்ட கொடுக்குறா. அந்த பையன் யாருக்கும் தெரியாம டேபிள் மேல இருந்த பேட்டரியையும் எடுத்து பாக்கெட்டுக்குள்ள போட்டுக்கிறான். அவங்க அந்த கடையை விட்டு வெளியே வந்து காடுகளுக்கு நடுவுல இருக்கிற ஒரு பிரிட்ஜில் வரிசையா நடந்து போறாங்க. அப்பா தான் முன்னாடி போறாரு, அவருக்கு பின்னாடி எவலின், அப்புறம் மற்ற பசங்க. கடைசியா அந்த சின்ன பையன் வரான். அந்த காடே ரொம்ப அமைதியா இருக்கு. அந்த பையன் கையில இருக்கிற அந்த பொம்மையை பார்த்துட்டே வரான். அந்த அமைதிக்கு நடுவுல அவங்க காலடி சத்தம் கூட கேட்கல, ஏன்னா தரையில அவ்வளவு ஜாக்கிரதையா மணல் கொட்டி வச்சிருக்காங்க. அந்த குடும்பம் இப்போ ஒரு பெரிய இரும்பு பாலத்து மேல நடந்து போயிட்டு இருக்காங்க. சுத்தி அடர்ந்த காடு. கடைசியா வர்ற அந்த சின்ன பையன் வியூ யாருக்கும் தெரியாம பாக்கெட்ல இருந்த பேட்டரிய அந்த பொம்மை பிளேன்ல போட்டுடுறான். அவன் அந்த பொம்மையில இருக்கிற பட்டனை அமுக்குன அடுத்த செகண்ட் அந்த பொம்மை பிளேன்ல இருந்து பயங்கரமான பீப் சவுண்ட் கேக்குது. லீ பதறி போய் பின்னாடி திரும்புறாரு. அவரோட முகத்துல இப்போ பயத்தை விட ஒரு பெரிய நடுக்கம் தெரியுது. அந்த சவுண்ட் கேட்ட அடுத்த கணமே அந்த பாலத்துக்கு பின்னாடி இருக்கிற காட்டுக்குள்ள இருந்து ஒரு ஏலியன் மரங்களை எல்லாம் உடைச்சுக்கிட்டு வர சத்தம் கேக்குது. லீ தன்னோட முழு வேகத்தையும் கொடுத்து அந்த பையனை நோக்கி ஓடுறாரு. எவலின் பதற்றத்துல வாயை பொத்திட்டு அங்கேயே உறைஞ்சு நிக்கிறாங்க. லீ கிட்ட நெருங்கிட்டாரு. இன்னும் ஒரு 2 அடி தான் பையனை தூக்கிடலாம்னு நினைக்கிறாரு. ஆனா ஒரு நிழல் மாதிரி அந்த ஏலியன் மின்னல் வேகத்துல பிரிட்ஜுக்கு மேல பாயுது. அடுத்த நொடியில அந்த பையன் அங்க இல்ல. அந்த இன்சிடென்ட் நடந்து இப்போ 1 வருஷம் முடிஞ்சிடுச்சு. இவங்க இப்போ ஒரு பழைய ஃபார்ம் ஹவுஸ்ல வாழ்ந்துட்டு இருக்காங்க. வீட்டை சுத்தியும் வீட்டுக்குள்ளேயும் மணலை கொட்டி வச்சிருக்காங்க. அதுல நடந்தா சத்தம் கேட்காது. வுடன் ஃப்ளோர்ல எந்த இடத்துல மிதிச்சா சத்தம் வராதுன்னு மார்க் பண்ணி வச்சிருக்காங்க. அங்க மட்டும்தான் காலை வைப்பாங்க. வீட்டுக்கு வெளியே ஒரு லைட்டிங் சிஸ்டம் வச்சிருக்காங்க. வெள்ளை லைட் எரிஞ்சா சேஃப், சிவப்பு லைட் எரிஞ்சா ஆபத்து. ஆனா முன்ன இருந்ததை விட இப்போ பயம் பல மடங்கு அதிகம். ஏன்னா எவலின் இப்போ பிரெக்னெண்டா இருக்காங்க. இன்னும் ஒரு சில நாட்கள்ல குழந்தை பிறக்க போகுது. எவலின் பிறக்க போற குழந்தைக்கு ஒரு மரப்பெட்டியில துணி, பொம்மை, அப்புறம் ஆக்சிஜன் சிலிண்டர்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. ரீகனுக்கு காது கேட்காததுனால அவளுக்கு லீ ஒரு புது ஹியரிங் எய்ட் செஞ்சு கொடுக்கறாரு. ஆனா அது சரியா வேலை செய்யல. ரீகன் இப்போவும் தன் தம்பி இறந்ததுக்கு அவதான் காரணம்னு ஒரு குற்ற உணர்ச்சியிலேயே சுத்திட்டு இருக்கா. ரீகன் அவ தம்பி இறந்த அந்த பாலத்துக்கு போயிருக்கா. லீயும் அவரோட பையன் மார்கஸும் மீன் பிடிக்கிறதுக்காக ஆத்து பக்கம் போயிருக்காங்க. அந்த அருவிக்கு பக்கத்துல போனதும் லீ திடீர்னு மார்கஸை பார்த்து இப்போ நீ சத்தமா கத்து அப்படின்னு சொல்றாரு. மார்கஸ் அப்படியே ஷாக் ஆகி நிக்கிறான். என்னப்பா சொல்றீங்க? கத்துனா ஏலியன் வந்துடுமேன்னு பயப்படுறான். லீ சிரிச்சுக்கிட்டே பரவாயில்ல கத்து, அந்த மிருகத்துக்கு ஒன்னும் கேட்காதுன்னு சொல்றாரு. மார்கஸ் பயந்துகிட்டே மெதுவா கத்துறான். அப்புறம் லீ முன்னாடி வந்து சத்தமா கத்துறாரு. ஆனா ஆச்சரியமா எந்த ஏலியனும் வரல. அப்பதான் லீ அந்த சீக்ரெட்டை சொல்றாரு. இந்த அருவியோட சத்தம் நாம போடுற சத்தத்தை விட ரொம்ப அதிகம். ஒரு பெரிய சத்தம் இருக்கிற இடத்துல நாம போடுற சின்ன சத்தம் அந்த ஏலியனுக்கு கேட்காது. இந்த சீன்ல தான் மார்கஸ் முதல் முறையா நிம்மதியா மூச்சு விடுறான். அப்பா கிட்ட மனசு விட்டு பேசுறான். அக்கா ரீகனை உங்களுக்கு இன்னும் பிடிக்குமா? தம்பி இறந்ததுக்கு அவதான் காரணம்னு நீங்க அவளை வெறுக்கிறீங்களான்னு கேக்குறான். லீ கண்ணுல தண்ணியோட இல்ல, அவளை எனக்கு இன்னமும் ரொம்ப பிடிக்கும்னு சொல்றாரு. வீட்டுல எவலின் மட்டும்தான் தனியா இருக்காங்க. திடீர்னு எவலினுக்கு வயிறு வலிக்க ஆரம்பிக்குது. அவங்க மெதுவா அண்டர் கிரவுண்ட் ரூமுக்குள்ள போறாங்க. அங்கதான் இவங்க சத்தம் வெளியே கேட்காத மாதிரி எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸும் பண்ணி வச்சிருக்காங்க. எவலின் அந்த படிக்கட்டுல கால் வைக்கும் போது அங்கிருந்த ஒரு பழைய ஆணி மேல அவங்க காலை வச்சிடுறாங்க. அந்த ஆணி அவங்க சதையை கிழிச்சுக்கிட்டு உள்ள இறங்குது. கத்தணும்னு தோணுது, ஆனா வாயை இறுக்கமா பொத்திட்டு அந்த வலியை தாங்கிக்கிறாங்க. அதே சமயம் அவங்க கையில இருந்த ஒரு போட்டோ ஃப்ரேம் தவறி தரையில விழுந்து கண்ணாடி சிதறுது.
இந்த சவுண்ட் கேட்டு வெளியே இருந்த அந்த ஏலியன் வீட்டை நோக்கி ஓடி வருது. வலியையும் தாங்கிக்கிட்டு நொண்டிக்கிட்டே போய் அந்த வார்னிங் ஸ்விட்சை ஆன் பண்றாங்க. வீட்டுக்கு வெளியே ரெட் லைட் எரியுது. இப்போ எவிலினுக்கு 2 பிரச்சனை. அவங்களுக்கு பிரசவ வலி உச்சக்கட்டத்துல இருக்கு. ஒரு பக்கம் கால்ல ஆணி குத்துன வலி, இதுக்கிடையில அந்த ஏலியன் பாத்ரூம்குள்ளேயே வந்து நிக்குது. இப்போ எவிலின் சத்தம் போட்டா கண்டிப்பா செத்துருவாங்க. மீன் பிடிச்சிட்டு வீட்டுக்கு திரும்புற அப்பா லீயும் பையன் மார்க்கஸும் தூரத்துல இருந்தே அந்த அதிர்ச்சியான காட்சியை பாக்குறாங்க. வீட்டை சுத்தி மாட்டி இருந்த ரெட் லைட்ஸ் ஆன்ல இருக்கு. ஹீரோ லீ இதையெல்லாம் முன்னாடியே யோசிச்சு வச்சிருக்காரு. ஒருவேளை எவிலனுக்கு குழந்தை பிறக்கும் போது சத்தம் வந்தா அதை திசை திருப்புறதுக்காக வீட்டிலிருந்து கொஞ்சம் தூரத்துல பெரிய பெரிய ராக்கெட் பட்டாசுகளை செட் பண்ணி வச்சிருக்காரு. லீ நிலைமை கைமீறி போறத பார்த்துட்டு டக்குன்னு பையன் கிட்ட சொல்லி பட்டாசுகளை பத்த வைக்கிறாரு. அந்த பட்டாசு பயங்கர சத்தத்தோட வானத்துல வெடிக்குது. வீட்டுக்குள்ள எவிலனை அட்டாக் பண்ண ரெடியா இருந்த அந்த ஏலியன் இந்த பெரிய சத்தத்தை கேட்டதும் அப்படியே கன்ஃபியூஸ் ஆகி அந்த சத்தம் வர்ற திசையை நோக்கி ஓடுது. இந்த கேப்ல தான் எவிலின் வழியில கத்துறாங்க. பட்டாசு சத்தம் வெளியே பயங்கரமா இருக்கிறதுனால இவங்க போடுற சத்தம் அந்த மிருகத்துக்கு கேட்கல. லீ போட்ட அந்த புத்திசாலித்தனமான பிளான் படி அந்த பட்டாசு சத்தத்துக்கு நடுவுல எவிலின் பத்திரமா குழந்தைய பெத்தெடுக்கிறாங்க. அந்த குழந்தைய அவங்க ரெடி பண்ண பெட்டிக்குள்ள ஆக்சிஜன் மாஸ்க் போட்டு மூடி வச்சுட்டாங்க. லீ குழந்தையையும் எவிலினையும் காப்பாத்திட்டு இப்போ பசங்களை தேடி வர்றாரு. ஆனா சிச்சுவேஷன் இப்போ ரொம்ப மோசமா இருக்கு. மார்க்கஸும் ரீகனும் ஒரு பழைய தானிய சேமிப்பு கிடங்குல மாட்டிக்கிறாங்க. அங்க அவங்க அந்த தானியத்துக்குள்ள மூழ்கி சாக போற நிலைமைக்கு வர்றாங்க. அவங்க போடுற சத்தம் கேட்டு அந்த ஏலியன் அங்க வருது. அதை லீ பாக்குறாரு. அங்க இருக்க இரும்பு கதவை வச்சு ரீகனும் தம்பியும் ஒளிஞ்சுக்கிறாங்க. அந்த ஏலியன் கிட்ட இருக்கும்போது ரீகனோட ஹியரிங் எய்ட்ல இருந்து ஹை ஃப்ரீக்வன்சி நாய்ஸ் வருது. அப்புறம் அந்த ஏலியன் அவங்கள விட்டு போயிருச்சு. இப்போ அந்த அண்டர் கிரவுண்ட் ரூம்ல எவிலின் தன் பச்சிளம் குழந்தையோட இருக்காங்க. அங்க ஒரு பெரிய ஆபத்து காத்திருக்கு. அந்த ரூம்ல இருக்கிற ஒரு பைப்பு உடைஞ்சு தண்ணி வேகமா உள்ள வர ஆரம்பிக்குது. கொஞ்ச நேரத்திலேயே அந்த ரூம் முழுக்க முட்டி வரைக்கும் தண்ணி நிரம்பிடுது. குழந்தைய வச்சிருக்க அந்த மரப்பெட்டி தண்ணியில மிதந்துட்டு இருக்கு. எவிலின் மெதுவா அந்த பெட்டியை எடுக்க போறாங்க. குழந்தைய தூக்கும் போது அந்த ஏலியன் அந்த தண்ணிக்குள்ளேயே வந்துடுச்சு. எவிலின் இப்போ ஒரு செவுத்து ஓரமா சாஞ்சு நின்னுட்டு மூச்சு கூட விடாம அமைதியா இருக்காங்க. அந்த ஏலியன் அவங்களுக்கு ரொம்ப பக்கத்துல, சொல்ல போனா அவங்க முகத்துக்கு நேரா வந்து நிக்குது. அந்த தண்ணிக்கு பின்னாடி ஒரு சின்ன அருவி மாதிரி தண்ணி கொட்டுற சத்தத்தை வச்சு எவிலின் ரொம்ப ஜாக்கிரதையா அந்த மிருகத்தோட கண்ணுல மண்ணை தூவிட்டு அங்கிருந்து தப்பிக்கிறாங்க. லீ பசங்களை கண்டுபிடிச்சிட்டாரு. அதை எவிலின் சிசிடிவில பாத்துட்டு இருக்காங்க. அங்க அந்த ஏலியன் வந்துருச்சு. இப்ப பசங்களை காருக்குள்ள ஒளிஞ்சிக்க சொல்லிட்டு லீ ஒரு கோடாரி எடுத்துட்டு வராரு. ரூஃப் மேல நின்னுட்டு இருந்த ஏலியன் லீ அடிச்சு தூக்கி வீசுது. அந்த ஏலியன் பசங்களை அட்டாக் பண்ண கார் மேல ரெடியா நிக்குது. லீ தூரத்துல இருந்து இதை பாக்குறாரு. பசங்களை காப்பாத்த இப்போ அவர்கிட்ட வேற எந்த வழியும் இல்ல. அவர் ரீகனை பார்த்து உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு சைகையில சொல்லிட்டு தன் முழு பலத்தையும் திரட்டி பயங்கரமா கத்துறாரு. அந்த சைலன்ஸ்ல அவரோட கத்தல் ஒரு இடி முழக்க மாதிரி கேக்குது. ஏலியன் அவர் மேல பாயுது. தன் உயிரை கொடுத்து பசங்களை காப்பாத்திட்டாரு. அந்த கேப்ல பையன் காரோட ஹேண்ட் பிரேக்கை ரிலீஸ் பண்றான். வண்டி பள்ளத்துல உருண்டு போய் வீட்டு வாசல்ல நிக்குது. லீ போனதுக்கு அப்புறம் எவிலினும் பசங்களும் இப்போ அந்த அண்டர் கிரவுண்ட் ரூம்குள்ள ஒன்னா சேர்றாங்க. அந்த ஏலியன் இப்போ மெதுவா இவங்களை நோக்கி வருது. எவிலின் அந்த ஷாட்கனை டைட்டா பிடிச்சிட்டு நிக்கிறாங்க. டிவில வர்ற சத்தம் கேட்டு அந்த ஏலியன் டிவியை உடைக்குது. இப்போ அந்த ஏலியன் எவிலினை நோக்கி வருது. ஆனா அவங்களுக்கு தெரியும் புல்லட் விட அந்த ஏலியன் வேகமானதுன்னு. அப்போதான் ரீகன் அந்த உண்மையை உணர்றா. அவளோட ஹியரிங் எய்ட்ல இருந்து வர்ற அந்த ஃபீட்பேக் லூப் சவுண்ட் அந்த மிருகத்தோட காதுக்கு ஒரு பெரிய நரகமா இருக்கு. இதுதான் அதோட வீக்னஸ்ன்னு கண்டுபிடிச்சிட்டா. அந்த ஹியரிங் எய்டை கழட்டி அங்க இருக்கிற மைக்ரோஃபோன் பக்கத்துல வைக்கிறா. அந்த சவுண்ட் இப்போ அந்த ரூம் முழுக்க அதிருது. அந்த ஏலியன் அப்படியே நிலைகுலைஞ்சு போயிடுது. அதோட பலமே இப்போ அதோட பலவீனமா மாறிடுச்சு. அந்த சத்தத்தை தாங்கிக்க முடியாம மான்ஸ்டர் தன்னோட முகத்துல இருக்கிற அந்த ஆர்மர் பிளேட்ஸை விரிக்குது. எவிலின் மிருகத்தோட மண்டை பிளந்து இருக்கும் போதே அந்த ஷாட்கன்னை அதுக்கு நேரா வச்சு ஒரே அழுத்து. அந்த பயங்கரமான மிருகத்தோட ரத்தம் அப்படியே செவுத்துல சிதறுது. நெக்ஸ்ட் மேல இருந்த சிசிடிவி மானிட்டரை அவங்க பாக்குறாங்க. அந்த சவுண்ட் கேட்டு காட்டுக்குள்ள இருந்து இன்னும் 3 ஏலியன்ஸ் வெறியோட இவங்க வீட்டை நோக்கி ஓடி வருது. அவங்களுக்கு இப்போ அந்த ஏலியன் வீக்னஸ் என்னன்னு தெரிஞ்சிடுச்சு. எவலின் ரீகனை பார்த்து ஒரு ஸ்மைல் பண்றாங்க. ரீகன் அந்த ஸ்பீக்கர் வால்யூமை ஏத்தி வைக்கிறா. எவலின் அந்த துப்பாக்கியை ஒரு ஸ்டைலா லோட் பண்றாங்க. இதோட படம் முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. நான் உங்க யோக்ஷிதா. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்.